நவம்பர் 3. புனித மார்ட்டின் தே போரஸ். பெருநாட்டில் லிமா நகரில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த ஏழை குடும்பத்தில் கிபி 1579 ஆண்டு பிறந்தார் மார்ட்டின் தே போரஸ். 2 ஆண்டுகள் தொடக்க கல்வியினை பயின்ற மார்ட்டின் தே போரஸ் வறுமையின் காரணமாக மருத்துவர் ஒருவரிடம் பணிக்குச் சேர்ந்து பெற்றோருக்கு உதவினார். 15வது வயதில் லீமாவில் இருந்த புனித சாமிநாதர் சபையில் பணிச்சிறுவனாக சேர்ந்த போரஸ் சாமிநாதர் சபையின் தலைமை தந்தையின் உதவியுடன் பயிற்சி பெற்று அருட்சகோதரராக அருட்பொழிவு பெற்றார். தம் சபையில் மருந்து அறையில் பணியாற்றிய இவர் அனைத்து நோயாளர்களையும் அன்பு செய்து அவர்களுக்காக ஜெபித்து பொறுப்போடு மருத்துவம் செய்தார். தூய்மை அடைவதற்கு இரக்கத்துடன் இருப்பது அவசியமானது என்று அறிவுறுத்திய போரஸ், இரக்கமே அனைத்து குணங்களுக்கும் முதன்மையானது என்று கூறி தன் பணிகளைச் செய்தார். தன் சபையில் இருந்த குருக்கள் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு தனி அறையில் அடைத்து வைக்கப்பட பூட்டிய கதவினை திறக்காமலேயே உள் சென்ற போரஸ் அனைத்து குருக்களுக்கும் மருத்துவம் செய்து அவர்களின் நோய் நீங்குவதற்காக ஜெபித்தார். ஏழைகளுக்கு உதவுவதற்காக மக்களிடம் கையேந்தி உதவிகள் பெற்ற இவர் அனுதினமும் 160 ஏழைகளுக்கு உணவளித்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்தார். நற்கருணை ஆண்டவரிடம் மிகுந்த பக்தியோடிருந்து நோயுற்ற மக்களின் நோய்களை குணமாக்கிய அருட்சகோதரர் மார்ட்டின் தே போரஸ் கிபி 1639 ஆண்டு நவம்பர் 3 விண்ணகம் சென்றார். நோயாளிகள் இவரை நினைத்த மாத்திரத்தில் நோயாளிகள் இருக்கும் இடத்திற்கு தேடி வந்து அவர்களின் நோய்களை குணமாக்கிய அருட்சகோதரர் மார்ட்டின் தே போரஸினை திருத்தந்தை 23 யோவான் 1962 ஆண்டு புனிதராக உயர்த்தி பொது சுகாதாரத்திற்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித மார்ட்டின் தே போரஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது உடலில் இருக்கும் நோய்களை ஆண்டவரிடம் அர்ப்பணித்து நமது உடல் நலனுக்காக ஜெபிப்போம்.